ஏஓஜி, அதாவது ஏஓஜின்ற அந்த ஆலமரம் வளர்றதுக்கு காரணமே அந்த ஆலமரம் வேரே ரெட்டனை தான். அந்த வேரை அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சா அதுல உருவான கிளைகள் எங்களை மட்டும் இவங்க விட்டு வைப்பாங்களா? அதை நினைச்சு தானே இவங்களை விட்டு நாங்க நிறைய பேர் விலகணும். விலகி போய் சுகர் ஏறி போய் அதனாலதான் சொல்றேன், உடம்ப பார்த்துக்கோ. இப்படி நான் ரைட்டெல்லாம் வந்து தூங்காம யார் கூடி எப்படி கெடுக்கலாம்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இந்த மாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது. நாங்களும் விலைக்கு போனவங்கள அப்படியே விட்டுடணும். நான் என்ன எங்கன்னா ஐடியில் வந்து இவங்களை வந்து நான் எதனா கமெண்ட் போட்டு இவங்க பண்ண அட்டூழியத்தையும் இவங்க பண்ணுற அராஜகத்தையும் நான் சொன்னேன்னா, இல்லை நான் லைவை போட்டு இவங்க பண்ண அட்டூழியும் அராஜகத்தையும் நான் சொன்னேன்னா, கூட இருந்தவங்களெல்லாம் வந்து கூட இருந்து இவங்களுக்காக வேலை பார்த்த பெண்களை வந்து அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதுக்காக நான் ஏதாச்சும் பேசணும்னா எதனா செஞ்சேன்னா நான் ஒதுங்கி தானே நான் போனேன், ஒதுங்கித்தானே நான் இருந்தேன். ஒதுங்கி இருந்த என்னை வந்து விபச்சார நெட்வொர்க்கில் சேர்த்துருக்காங்களே. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்கன்ற விபச்சார நெட்வொர்க்கா என் மேலே போய் கேஸ் போட போறாங்களா? இந்த அம்மா வெறி கொண்டு திரியுது. அப்படி நான் இந்த அம்மா தின்ற சோத்துல நான் மண்ணாளி போட்டேன்னா நான் என்ன பண்ணேன் இந்த அம்மாவுக்கு? இல்லை இது மக்களை ஏமாத்தி காசு பிடிங்கி சுத்திக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நான் ஏதாச்சும் நான் மக்கள்கிட்ட நான் சொன்னேன்னா, நான் பேசினேன்னா, எதுக்கு வந்து இந்த அம்மாவுக்கு வர பணத்துல நான் ஏதாச்சும் நான் கையை வச்சேன்னா, இந்த அம்மா பண்ற பிரார்த்தனத்தை நான் ஏதாச்சும் கேட்டேன்னா, எதுக்கு வந்து என் மேல வந்து பொய் கேஸ் போடுறதுக்கு விபச்சார நெட்வொர்க்கா? இத்தனை நாள் யூகே நான் வந்து தம்பி தம்பி தம்பின்னு உறவாடினாங்களே, அவர்கிட்ட போய் பணம் கேட்டாங்களே, அப்ப யார் விபச்சார நெட்வொர்க்கு? தம்பின்னு தம்பி தம்பி தம்பின்னு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே. தம்பி வாங்க தம்பி, என் தம்பிக்கு எதனா ஒண்ணுன்னா நான் விட மாட்டேன், என் தம்பி அப்படி இப்படின்னு இவங்க வந்து வாய்ஸ் அவுட்டால் விட்டு வாய் கிழிக்க பேசுனாங்களே. இப்போ அவர் வந்து விபச்சார நெட்வொர்க் தலைவரா? நாங்கெல்லாம் வந்து கிளைகளா நாங்கள்? எவ்வளோ மன உளைச்சல் கொடுப்பாங்க இவங்க? எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யாராவது ஒருத்தர் இவங்களால தொட்டு யாராவது ஒருத்தர் சத்தாதான் இவங்க அடங்குவாங்களா? இவங்க ரத்த வெறி அடங்குமா? யார் உயிர் போகணும்ட்டு இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கேட்கறதுக்கு யாருமே ஆளே இல்லையா இங்க? எவ்வளோ அநியாயம், எவ்வளோ அட்டூழியம். சின்ன குழந்தை, ஏதோ அட்மிட் ஆகாத குழந்தைக்கு வந்து ஆர்ட் ஆப்ரேஷனு காசு வேணும் 3.5 லட்சம் சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு ரெட்டா நம்ம தூது விட்டீங்க யூகேனா கிட்ட 40,000 காசு வாங்கி கொடுன்னு. அப்போ நீங்கள் காசு கேட்க போனீங்களா? அப்போ நீங்கள் விபச்சார நெட்வொர்க் இல்லையா? நீங்களும் உங்களே சேர்த்துக்குங்க அதில் விபச்சார நெட்வொர்க்குன்னு. ஆனால் இந்த வலைதளத்தில் முதல்ல யூகேனா கிட்ட காசு வாங்கினது ஆலிஸ்வெல் தான். அதுக்கான ஆதாரத்தோடு இருக்கு. காசு வாங்காத நாங்கள்லாம் விபச்சார நெட்வொர்க்கில் சேர்க்குறீங்களே, அவர் விபச்சார நெட்வொர்க் தலைவர், நாங்கள்லாம் விபச்சார நெட்வொர்க்குன்னு சொல்கிறீங்களே. இந்த வலைதளத்தில் யூகேனா கிட்ட காசு வாங்கினதே ஆலிஸ்வெல் தான். 20,000 ரூபாய் வாங்கின பிறகும் காசு தேவைப்படுது, இன்னும் பத்தலன்னு சொல்லி மறுபடியும் காசை கேட்டதும் ஆலிஸ்வெல் தான். அப்போ ஆலிஸ்வெல் பேரையும் சேருங்க அதில். அந்த விபச்சார நெட்வொர்க்கில் ஆலிஸ்வெல் பேரை சேருங்க. ஏன் அவங்க பேரை விட்டீங்க? இருக்கிறவங்களும் உக்காந்துக்கிட்டு என் வீட்டில் சோத்துக்கு இல்லை, நான் கஞ்சி குடிக்கிறேன், நான் அத்தை திங்குறேன் இத்தை திங்குறேன், அவளும் அதே தான் பண்ணா நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. கடை வச்சு கொடுக்கணும், அவளும் அதே தான் கேட்டா. நான் கடை வைக்கணும் காசு கொடுங்கன்னு அவளும் அதே தான் கேட்டா. நீங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ நீங்கள் அவளை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? கேட்கக்கூடாது. நீங்களாம் அவளை பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை. நீங்களே அதை தப்பு பண்றீங்க. நீங்களே மக்கள் பணத்தை ஆட்டையை போட பார்க்குறீங்க. அப்புறம் இன்னொருத்தைய பற்றி நீங்கள் எதுக்கு பேசுறீங்க? முதல்ல அதுக்கு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். மற்றவங்கள பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். நம்மளே அந்த வேலை தான் பண்ணுறோம். நம்மளே மக்களை ஏமாற்றி தான் பணம் பிடுங்குறன்ற பிறகு நான் என்ன சொல்லலை, உங்களை சொல்கிறேன். நீங்களே மக்களை ஏமாற்றி பணம் தான் பிடுங்க வந்துருக்கீங்க. உங்களுக்கும் என்ஆர்ஐ பணம் வேணும், அவங்களுக்கும் என்ஆர்ஐ பணம் வேணும். உங்களுக்கும் பொதுமக்கள் பணம் வேணும், அவங்களுக்கும் மக்கள் பணம் வேணும். இதில் பலிகாடு ஆகிறது யாரு? உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லவங்கன்னு உங்களுக்கு துணை நின்னதுக்கு எங்கள் கழுத்தை அறுப்பீங்களா? நீங்கள் தப்பானவங்க தெரிஞ்சு நாங்கள் வெளியே வந்தால் எங்கள் கழுத்தை அறுக்கிறதுக்கு, இல்லை எங்கள் மேலேயே வந்து போய் கேஸ் போடுறதுக்கு நீங்கள் பிளானை போடுவீங்க. யார் விபச்சார நெட்வொர்க்கு அவதூறு பரப்பிட்டு உட்காந்துட்டு இருக்குங்க வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு பணத்தை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாதவங்க மேலெல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் எதிரி இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் காசு கொடுத்து போய் கேஸ் போட வைக்கிறது. இதுதானே உங்கள் வேலை. வலைதளத்தில் வந்து நீங்கள் ஒருத்தர் மேலே அவதூறு பரப்புனா நான் போக வேண்டிய ஏரியா சைபர் கிரைமில் போயிட்டு நீங்கள் பேசுகிறத எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்கணும். சரியா? அதுதான் கேஸு. அதே போல் உங்களை ஒருத்தர் அவதூறு பரப்புறாங்களா, உங்களை பேசுகிறாங்கன்னா நீங்கள் சைபர் கிரைமில் போய் நின்றுட்டு நீங்கள் கேஸு போடணும். அது என்ன எல்லாம் ஓடுறது காசு தூக்கிட்டு எல்லாம் போயிட்டு இல்லாத செக்ஷன் எல்லாம் போடுறது.
பண்ணாத குற்ற செயலெல்லாம் பண்ணி கேஸ் போடுறது, இதுதான் வந்து மக்களுக்காக நியாயம் வாங்கி கொடுக்க வந்த நல்லவங்க பண்ற வேலையா? உங்க கூட எல்லாமே தெரிஞ்சு உங்க கூட இருந்து நான் வெளியே வந்து பேசாம நான் இருந்தேன் பாத்தீங்களா? அந்த கர்மா தான் இப்போ உங்களை என்ன வச்சு அடிக்குது. உங்க மூலியமா அந்த கர்மா என்ன அடிக்குது இப்போ, வேற ஒன்னே இல்லை. நீங்க பண்ண அட்டூழி எல்லாம் தெரிஞ்சு நான் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்தேன் பாத்தீங்களா? இப்ப அதே மாரிதான் மத்தவங்களை நீங்க என்ன பண்ணீங்களோ இப்ப அதே மாதிரி என்ன பண்ண பாக்குறீங்க. நல்லா கீதுங்க உங்க நியாயம், நல்லா கீது உங்க நியாயம். இது எதுக்கு வெள்ளச்சொல்லியமா சுத்தணுன்ற மாதிரி? இன்னும் எத்தனை பேர் கூடிய கெடுக்க போறீங்க? இன்னும் எத்தனை பேரை வந்து டார்ச் லைட்டு பிடிச்சான்னு சொல்ல போறீங்க உங்க கூட இருந்தவங்கள? இன்னும் எத்தனை பேரை வந்து விபச்சார நெட்வொர்க்குன்னு சொல்ல போறீங்க? இன்னும் எத்தனை பேரை துரோகின்னு சொல்ல போறீங்க? எல்லாரும் உங்க கூட பயணிச்சுங்க தானே? உங்களுக்காக குரல் கொடுத்தவங்க தானே? உங்களுக்காக கேஸ் வாங்கினவங்க தானே? உங்களுக்காக ராவு பகலுமா ஸ்பேனர் பிடிச்சிக்கிட்டு வர பேட் கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தவங்க தானே? உங்க கூட இருக்கிற வரைக்கும் நாங்க உத்தமி பத்துனீங்க. உங்களை விட்டு நாங்க வேலைக்கு போனா பிளாஸ்டிக் நெட்வொர்க்கு டார்ச் லைட் பிடிக்கிறவங்க, அப்படித்தானே? சத்தியமா சொல்றேன், நான் மன உளைச்சல செத்துருவோம் போல இருக்கு. நான் சூசைட் எல்லாம் பண்ணிக்கிற நிலைமையிலாம் நான் இல்லை. இந்த மன உளைச்சல நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்குது. எனக்கு லோ பிபி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? எழுந்துக்குள்ள தலை சுத்தி வந்து 2 வாட்டி நான் விழுந்திருக்கேன் கீழே. எனக்கு 2 வாட்டி நான் கீழே விழுந்திருக்கேன். எத்தனை நாள் உட்காந்து அழுந்திருக்கேன் தெரியுமா இவங்க பண்றதெல்லாம் பார்த்து? இவ்வளவு அநியாயம், இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்களே, இவன் கூட நான் தொட நிக்கிறேனே கடவுளே, என்னை விட மாட்டேன்றாங்களே, நான் வெளியே போனா என்னை அடிக்கிறேன்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? எத்தனை நாள் குமர் இருக்க தெரியுமா? ஒதுங்கி போன என்ன பிளாஸ்டிக் நெட்வொர்க்குன்னு சொல்லுவீங்க. இந்த சோத்து கூட வழி இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன போய் பிளாஸ்டிக் நெட்வொர்க் உங்க வாய் அழுத்தி போயிடாது, நாசமா போயிட மாட்டீங்க நீங்கெல்லாம். என் மாலி சொல்ல 2 வருஷமா அவங்க கூட 4 வருஷமா அவங்க கூட பயணிச்சுட்டு இருந்தனே. என் உனக்கு தெரியல? ஏமா நீ தான் ரொம்ப நல்லவளாச்சே, நீ தான் சொல்லிருக்கலாம்ல. ஏக்கா அந்த பொண்ணு பேர் எடுக்கிற? அந்த பொண்ணு என்னக்கா பண்ணுச்சு? நம்மளுக்காக எவ்வளவு வேலை பார்த்துச்சு. அந்த பொண்ணு ஏக்கா பேசுறீங்க? சொல்லிருக்கலாம்ல. என்னடி உங்களுக்கு நான் பாவம் பண்ணேன்? உங்களுக்கு என்னடி பாவம் பண்ண? கூட இருந்து உங்களுக்காக நாயம் பேயமா நாய் மாரி குலைச்சேனடி வலைதளத்துல உக்காந்துக்கிட்டு. நீங்க சொல்ற ஐடியெல்லாம் போட்டுட்டு போய் கமெண்ட் போட்டேனடி. இதுக்கு நீங்க கொடுக்குற பத்தமா எனக்கு விபச்சார நெட்வொர்க் என் மேல போய் கேஸ் போட்டு உள்ள தருவீங்கல்ல? என் குடும்பத்தை ரோட்ல நிக்க வைக்க பாக்குறீங்கல்ல? நல்லா இருப்பீங்க நீங்கெல்லாம். நான் பேசுனவங்க எனக்கு எதிரிய, உங்களுக்கு எதிரி, உங்களுக்கு சப்போர்ட்டா நின்றவங்க என் மேல கேஸ் போட்டது கூட எனக்கு அவ்வளவு மன உளைச்சல் ஆகல. ஆனா நீங்க கொடுக்குறீங்க பாத்தியா மன உளைச்சல். சத்தியமா சொல்றேன், எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது இந்த நிலைமை. உங்க கூட சவாசம் வச்ச நாள்ல இந்த நாள் வரைக்கும் நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நிம்மதியாவே இருக்கவில்லை. நீங்க 2ஆ நான் இருக்கிற தைரியத்துல நான் இருந்தவங்க கூட தவிர அந்த மனுஷன் போன பிறகு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே நான் ஓடி வந்தேன். அந்த மனுஷனை நீங்க ஒதுக்குறேன்னு சொன்னப்பவே எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் ஓடி வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை அவர் சாவதுக்கு முன்னால கூட 32 1/2 மணி நேரத்துக்கு மேல என்கிட்ட பேசியிருக்காரு. என்ன மாமா போகும்போது தான் கூடுவார். வேண்டாமா, இதுக்கு சவாசம் வேணாமா, கூட இருந்து வளர்த்து விட்ட என்னையே நெஞ்சில குத்துதுங்கம்மா, உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்கம்மா, நீ ஒதுங்குமான்னு சொன்னாரு. அவரு பேச்சு கேட்டுதான் நான் வலைதளத்துக்கு வரக்கூடாது. நான் லாஸ்டா நான் லைவா போட்டேன். உனக்கு பாதுகாப்பு இல்லம்மா, நீ குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுற, குழந்தை கூட பீஸ் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுற, நீ இதுங்கிட்ட சிக்கி சின்ன பண்ணமா ஆயிடாத. இத்தனை நாள் நான் இருந்தேன், இதுக்கப்புறம் நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீ ஒதுங்குமான்னு சொன்னார் அந்த மனுஷன். கடைசியா அவரை துரோகின்னு சொன்னீங்களேடி, விலகுவீங்களா? நீங்க விலகுவீங்களா? உங்களுக்காக வந்து ராவு பகலுமா ஸ்பேனர் பிடிச்சி உங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பொண்ணை நீங்க டார்ச் லைட் அடிக்கிறான்னு சொன்னீங்க. விலகுவீங்களா நீங்க?
என்ன ப்ராஸ்டியூட் நெட்வொர்க்குன்னு சொல்றீங்க? 2 வருஷமா உங்களுக்காக பேசி 2 கேஸை வாங்கி எவ்வளோ மன உளைச்சல். என் இடத்துல வேற பொண்ணா இருந்தா செத்துருப்பா. எவ்வளோ மன உளைச்சல். என்ன ப்ராஸ்டியூட் நெட்வொர்க்ல சேர்க்குறீங்க? அடுக்குமா? அதே கதையா சொல்றேன். உனக்கு மனசாட்சி இருக்கா? நைட்ல நீ தூங்குறியான்னு நான் கேட்குறேன். விடிய விடிய கம்யூனிட்டி போஸ்ட் போடுற, விடிஞ்ச பிறகு உட்காந்துக்கிட்டு 8 மணி நேரம் லைவ் போடுற. உனக்கெல்லாம் மனசாட்சி இருந்தால் தானே உனக்கு தூக்கம் வரும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் தானே உனக்கு தூக்கம் வரும். யார் கூடயும் கெடுக்காம இருந்தால் தானே உனக்கு தூக்கம் வரும். எல்லாமே பூராமே கேடு கெட்ட எண்ணம். யாரை பழி வாங்கணும், யாரை கூடயும் கேட்கணும். ஏன் இவ்வளோ வெறி? கூட இருந்தவங்க மேலே இவ்வளோ கொலை வெறி எதுக்கு உனக்கு? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணி உனக்கு இந்த வரி என் மேலே? 1 வாட்டி 2 வாட்டி இல்லை. நீ இந்த பொம்பளை என்ன 1 வாட்டி 2 வாட்டி இல்லை என்ன பழி வாங்கினது. இது கூட இருந்து இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு பல வாட்டி என் முதுகுல குத்திக்கிட்டு தான் வந்திருக்கு. எனக்கு குழி பறிச்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த பொம்பளை. அது என்னன்னு தெரியல. அது மனசுல என் மேல ஏன் அவ்வளோ வன்மன்றது எனக்கு தெரியல. இது என்னை கூடயே வச்சுக்கிட்டு எனக்கு குழி பறிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் ஒரு சூழ்நிலை கைதியா நான் இதுகிட்ட மாட்டிக்கிட்டு எதையும் வெளியே சொல்ல முடியாம நான் புழங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் நான் அணுகுண்ட வாயில தான் இருக்கேன், நான் முதல வாயில தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வாயை விட்டு வெளியே வர பார்த்தா எங்க நம்மளை கடிச்சிடுமோன்னு பயந்துக்கிட்டு தான் அந்த வாய்க்குள்ளே நான் பயந்துக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அது கடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம விலகி போயிடுவோம் அப்படின்னு நான் விலகி வந்தா கடிக்க ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? உன் புத்தி போகுதா பாத்தியா? குடிக்க இருக்கிற புத்தி போதா பாத்தியா? போடுங்க மக்களே, போடுங்க, பணத்தை போடுங்க, அந்த அம்மாவுக்கு போடுங்க. எங்களை மாதிரி ஆட்களை போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி அது ரொம்ப சந்தோஷமா குளிர் காயும். இப்ப நான் கதறத கூட கேட்டுக்கிட்டு சிரிக்கும். எத்தனையோ வாட்டி நான் அழ வச்சு கதறத கேட்டு போன்ல சிரிக்கும். கூட இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு போன் பண்ணி என்னை மிரட்டும். நான் அழுவேன், அக்கா இல்ல அக்கா, சத்தியமா இல்லக்கா, உன் காலில் விடுறேன்க்கா அப்படின்னு அழுவேன். உக்காந்து சிரிக்கும், என்னை கதற வச்சு சிரிக்குமா அந்த பொம்பளை. இது கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஏன் நீ போன் பண்ணி அந்த பொம்பளை வேணும்னே உன்னை மிரட்டண்டி, நீ உக்காந்து நீ கதறுவ, அதை கேட்டு சிரிக்கணும். அப்ப எவ்வளவு வருமமான புத்தி இருக்கும் இந்த பொம்பளைக்கு சொல்லுங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் நான் இதுகிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தேன். என்னை காப்பாத்துறேன்னு கடைசியில என் கழுத்த அறுத்த பொம்பளை இது. என்ன மட்டும் இல்ல, ரெட்டனாக்கும் அப்படிதான் பண்ணுச்சு, எல்லாருக்கும் இது அப்படிதான் பண்ணும். இதுக்காக நம்ம பேச போவோம், அதுக்கப்புறம் கேஸ் வாங்குவோம், காப்பாத்துவேன் கழுத்த அறுத்துட்டு இது மட்டும் போய் பேர் போட்டுன்னு வந்துடும். எல்லாமே தெரிஞ்சு நான் இதுக்கு துணை நின்னேன். எதுக்கு நின்ன? நம்ம வேலைக்கு போனா நம்மளை விட மாட்டாளுங்க இவளுங்க, இதுதான். ஆனா எப்போ ரெட்டனாக்கு அநியாயம் நடந்துச்சோ நான் வெளியே வந்தேன். என்ன ப்ராஸ்டியூட் நெட்வொர்க்னு சொல்லி பேசுவல, பேசு, உன் வாய் அழுகி போயிடும். நீ என்ன டார்கெட் பண்ணல, நான் விட்டுற இந்த ஒரு கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லணும். சத்தியமா சொல்றேன். நான் நம்புறேன். நான் மக்கள்கிட்ட புலம்புறேன். எனக்கு மக்களை விட நான் நம்புறது ஒரு ஆளு, நான் கும்புற கடவுள். பச்சை தண்ணி தூக்கி தலை மேல ஊத்திக்கிட்டு நேரா போய் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கோயில நின்று கற்பூரம் ஏத்திட்டு வர இரு, உனக்கான அழிவை நான் கும்புற தைவம் கொடுக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், நான் கும்புற தெய்வம் உனக்கான அழிவை எனக்கு கொடுக்கும். அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. கடவுள் இருக்கிறது உண்மை. உங்களுக்கு நீங்க நீங்கள் எனக்கு கம்யூனிட்டி ரிப்போர்ட்டில் போட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு அங்கேயே பதில் கொடுத்துருக்கேன். பார்த்துங்கிறங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது விபச்சார நெட்வொர்க்குன்னு நேற்று ஒரு அம்மா பேசுனாங்களே, ஒரு பெரிய அம்மா. யார் விபச்சார நெட்வொர்க்கு? இத்தனை நாள் இவங்களுக்காக குரல் கொடுத்து 1க்கு 2 கேஸ் வாங்கின இவங்களுக்கு இருக்கிற எதிரிக இவங்க மேலே போட்ட கேஸில் ஏன் பெரியன்னு சேர்த்து இவங்களுக்காக இன்னைக்கு எத்தனை பெண்கள் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நல்லவங்க, ஒரு நல்லதுக்காக வந்திருக்காங்க, சிக்கா சூரிய ஒழிச்சு கட்ட வந்திருக்காங்க, மெடலை ஒழிச்சு கட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்காக எத்தனை பெண்கள் இறங்கி இவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா இவங்களுக்காக வாய்ஸ் அவுட் குரல் கொடுத்ததுக்கு
அந்த பெண்களுக்கு எந்த பாதிப்பும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் எனக்கு எல்லா பாதிப்பும் நான் அனுபவிச்சிருக்கேன். இவங்களால தொட்டு நிம்மதியை இழந்து தூக்கத்தை இழந்து 1க்கு 2 கேஸை வாங்கி இவங்களுக்கு குரல் கொடுத்த பாவத்துக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சேன் நான். இன்னைக்கு வந்து ரெட்டானா வந்து துரோகி, ரெட்டானா வந்து எஸ்எஜை விட்டு விலக்க போற அந்த ஒரு வார்த்தை இவங்களெல்லாம் கேட்டதுனால நான் இவங்களை விட்டு விலகினதுக்கு காரணமே இதுதான். எஸ்ஐ யூகே கிட்ட போய் தம்பி தம்பி காசு கொடுங்கன்னு, அதாவது ரெட்டனாவை தூது விட்டீங்க. இல்லாத நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது சுப்புவோட சேனல் வந்து ஒன்று முடக்கப்பட்டுச்சு. எவ்வளோ பேருக்கு தெரியும்? திருப்பூரில் திருப்பூரில் இருக்கிறப்போ அதே ரவுடி பேபி சூர்யான்னு ஒரு சேனல் வச்சுட்டு இருந்தா. அந்த சேனலில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணு, வலைதளத்திலே இல்லாத ஒரு பெண்ணு, அவங்க வந்து அந்த சேனலை முடுக்குனாங்க. அதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? லட்சம்லாம் கிடையாது, 40,000 செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது சிடி போட்டு பென்டைவர் போட்டு கோர்ட்டில் கேஸை போட்டு அந்த சேனலை முடுக்குனாங்க, சட்ட ரீதியாக முடுக்குனாங்க.